தாழ்வில் நம்மை நினைத்த தேவனை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்பலாம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 5வது அதிகாரம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது 7வது வசனத்திலிருந்து அதனுடைய 11வது வசனம் வரையிலும் ஒரு சில காரியங்களை அதில் சொல்லப்பட்டிருக்கிற 4 முக்கியமான பகுதிகளை மாத்திரம் இன்றைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7லிருந்து 11 வசனங்களில் அப்போஸ்தலனாகிய பேதுரு கிறிஸ்துவுக்குள் பாடுகளை சகிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தில் உறுதியாக இருப்பதற்காக சில ஆலோசனைகளை அவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதில் முக்கியமாக அநேக காரியங்கள் அவர் சொல்லியிருந்தாலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நாம் வளர்வதற்கு உறுதியாக இருப்பதற்கு சில முக்கியமான பகுதியை அவர் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். 7வது வசனத்துக்கு நேராக அதில் முதல் வசனத்தை முதல்ல வாசிங்க பார்க்கலாம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கும் பங்காளியுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், சாட்சியும் உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளிகளுமாயிருக்கிற நான் புத்தி சொல்லுகிறது என்னவென்றால், இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளிகளாக இருக்கிற நான் உங்களுக்கு சில புத்திமதிகளை நான் சொல்லுகிறேன். அதில் 6வது வசனம் சொல்லுது, ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்க. தேவன் நிச்சயமாக கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை கூட வீணாக கர்த்தர் போக விட மாட்டார். ஆனால் கர்த்தர் ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்க. அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டு பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். தேவன் நம்மை விசாரிக்கிறவர், தேவன் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்காணிக்கிறவர். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நாங்கள் இந்த காலை தினத்தில் 1 தீமோத்தேயு, தீத்து இந்த பகுதிகளெல்லாம் நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு கண்காணியாக இருக்கிறவர்கள், ஒரு மனுஷனாய் கண்காணியாக இருக்கிறவர்களுக்கு என்ன தகுதி வேண்டும் என்பதை குறித்து ஆழமாக அவர் எழுதியிருக்கிறதை நம்ம அந்த இடத்துல பார்க்க முடியும். சுயப்பிரியராய் இருக்காமல் தனக்கு தேவனுக்கு பிரியமாய் செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்பதில் முக்கியப்படுத்தி அவர் எழுதியிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் சர்வ வல்லமுள்ள தேவன் அவர் நம்மை கண்காணித்தார் என்றால் அவரை போல மாற்றுவதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். போன வாரத்தில் நம்ம தியானித்தோம். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு பாருங்க, தேவன் நம்மை விசாரிக்கிறவர். மனுஷன் நம்மளை விசாரிக்கிறதுல ரொம்ப வித்தியாசமான சூழ்நிலையில் காணப்படலாம். கடமைக்காக விசாரிக்கிறவர்கள் உண்டு. ஆமென். ஏனதான் உண்டு, என்ன செய்யுது, வேற விசாரித்து தான் ஆகணும் அப்படின்னு விசாரிக்கிற, கட்டாயப்படுத்தி விசாரிக்கப்படுகிறவர்கள். ஆனால் உண்மையாக விசாரிக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு தேவ சமூகத்தில் காணப்படுகிறார்கள். ஆமென். உண்மையாக தேவ சமூகத்தில் விசாரிக்கிறவர்களில் கூட 2 பகுதி காணப்படுகிறது. சிலருக்கு விசாரிப்பாங்க, ஐயோ எனக்கு இருந்திருந்தால் நான் செய்திருப்பேனே அப்படின்னு நான் மனதுக்குள்ளால் வேதனைப்படுகிறவர்கள் இருக்கலாம். ஆனால் அதே பட்சத்தில் உண்மையாக வசதியோடு செயல்பட்டு அவங்களுக்கு விசாரணைக்கு ஏற்றபடி உதவி செய்கிற ஆமென் தேவனுடைய பிள்ளைகளும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆமென். ஆனால் தேவன் நம்மை விசாரிக்கும் போது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமுள்ளவர். ஆமென். அவற்றை முடியாது என்று சொல்கிறதுக்கு எந்த இடத்திலும் இடம் இல்லை. அதனால தான் வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். அல்லேலூயா. கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. கவலைப்படுறதுனால நமக்கு என்ன கிடைக்க போகுது? வேதம் தெளிவாக சொல்லுது, கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். நமக்காக அவர் ஆயத்தமாக்கி விட்டார். வேதத்தில் வாசிக்கிறோம்,
அன்பு கூறுகிறவர்களுக்கு, காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் சகலவற்றையும் அவர் என்ன செய்தாராம்? ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அஞ்ஞானிகள் உலகத்தில் அதிகமாக கவலைப்படுறாங்க. எதை குறித்து தெரியுமா? தன் உடையை குறித்து, தன் வீட்டை குறித்து, அழிந்து போகிற காரியங்களை குறித்து அவர்கள் கவலைப்படுகிறார்கள். வேதத்தில் வாசிக்கிறோம், வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் எல்லாருக்கும் தெரிந்த வேத பகுதி தான், அதனால் ஓரலாக நான் உங்களுக்கு மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு 6வது அதிகாரம் 25 முதல் 34 வசனத்தில் 24 வாசிங்க, 25 வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? 28 வாசிங்க பார்க்கலாம். உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்திருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 30வது வசனம். அற்ப விசுவாசிகளே, பாருங்க, அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து ஒரு நிமிஷம் கவனமா கவனிங்க. இந்த உலகம் நமக்கு நிரந்தரமானது அல்ல. ஆமென். நாளை தினத்தை குறித்து கவலைப்படுறதுக்காக தேவன் நம்மை இந்த தேவ சமூகத்தில் அழைத்து கொண்டு வரல, ஆராதிக்க கொண்டு வரல. நம்ம நினைக்கிறோம், ஐயோ நான் நாளைக்கு என்ன செய்வேன், அடுத்த நாள் நான் என்ன செய்வேன். என்னுடைய தகப்பனார் ஒரு முறை ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் அட்டாக் இதில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நார்மல் கண்டிஷனில் அவங்க வந்துட்டாங்க. நாங்கள் போய் அவங்களிடத்துல போய் கேட்டோம், நாளைக்கு நீங்கள் என்ன சாப்பிட போகிறீங்க, என்ன கொண்டு வரணும் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாளை தினத்தை குறித்து கவலைப்படும், நாளைக்கு உயிரோடு இருந்தால் தானே நம்ம பார்க்கணும் அப்படின்னா. இந்த வார்த்தை எனக்கு இன்றைக்கும் மறக்கலை, அந்த சூழ்நிலையும் எனக்கு மறக்கலை. காரணம் என்ன தெரியுமா? மனுஷனுக்கு நாளை தினம் ஒரு கேரண்டியே கிடையாது. நம்ம இருக்கிறோமோ இல்லையா என்பது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாளை தினம் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சில ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் பொக்கிஷமாக கர்த்தர் வைத்திருக்கிறார், சந்தோஷமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். அதை அனுபவிப்பதற்கு இன்னைக்கு எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை போட்டவர்களால் சந்தோஷமாக கர்த்தரை ஆராதிக்க முடியும். ஆமென். அவங்களுக்கு சொல்ல முடியும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. சில முக்கியமான பகுதிகளை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். கவலைப்படுவது சாத்தானுக்குரியது. ஆமென். பயமுறுத்துவது சாத்தானுக்குரியது. மன்னிக்காமல் தன் வாழ்க்கையை வேறுபடுத்திக் கொள்வது சாத்தானுக்குரியது. இதே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அவர் எழுதும்போது அவர் என்ன எழுதுகிறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10-11 வசனங்களை நீங்கள் வாசிக்கும்போது அவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் மன்னிக்கிறதுனால கர்த்தர் எனக்கு கிருபைகளை கர்த்தர் தருகிறார். மன்னியாமல் வைப்பது சாத்தானுடைய தந்திரம். வேதம் சொல்லுகிறது, சாத்தானுடைய தந்திரம் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு சொல்றார். வாசிங்க பார்க்கலாம். எவனுக்கு நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் கிறிஸ்துவனுடைய சன்னிதானத்திலே மன்னித்திருக்கிறேன். சாத்தானாலே நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். கவனமா கவனிங்க. சாத்தானாலே நீங்கள் மோசம் போகாதபடிக்கு, நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்காம இருந்தா அவனுக்கு பயங்கர சந்தோஷம். தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்காமல் இருந்தா அவனுக்கு பெரிய சந்தோஷம். தேவனுடைய பிள்ளைகள் அழுதுட்டே இருக்கிறத பார்த்தா அவனுக்கு பெரிய சந்தோஷம். தேவனுடைய பிள்ளைகள் துக்கமுகமாய் அலைகிறத பார்த்தா அவனுக்கு பெரிய சந்தோஷம். இன்னும் சொல்ல போனா தேவனுடைய பிள்ளைகள் சோம்பேறிகளாக இருந்தா அதை காட்டிலும் அவனுக்கு பயங்கர சந்தோஷம். ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் அழுக்கு ட்ரெஸ் போட்டுட்டு ஏனாதானோ ஒன்று நடந்தால் அது அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. உலக மனுஷருக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. மனப்பூர்வமா ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு
ஆமென். தேவன் நமக்கு உதவியா இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கவலைப்படுகிறவர்களால உண்மையா ஆராதிக்க முடியாது. கவலைப்படுகிறவர்களால உண்மையா கர்த்தரை சேர்ந்து கர்த்தரை துதிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், கவலை ஒரு மனுஷனை ஒடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 12வது அதிகாரம் அவருடைய 25வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். கவலை தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனை மகிழ்ச்சிக்குள்ளாக மாற்றும். ஆமென். தினமும் தேவனுடைய வார்த்தைக்காக கெஞ்சுகிற பிள்ளைகள் பாக்கியசாலிகள். ஆமென். நல்ல கவலைப்படுறதுனால ஒரு முழத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, கூட்ட முடியாது. தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காரணம் என்ன? தேவ சமூகத்தில் நம்முடைய பாரங்களை இறக்கி வைப்பதற்கு தேவனுடைய பாதப்படி கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஆமென். வாசிக்கலாமா? சாலமோன் சொல்லும்போது சொல்கிறாரு, 2 மனுவை நான் கேட்குறேன் நம்முடைய சமூகத்தில். இந்த 2 மனுவும் தேவனுடைய சமூகத்தில் தேவனை விட்டு தூரமாக்கக்கூடிய ஒரு காரியம். என்னை விட்டு நீர் என்ன செய்யக்கூடாது, ஆமென், செயல்படாதபடி நீர் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்கிறார். வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். முந்திர வசனத்தை நம்ம வாசித்துட்டு தான் அடுத்த வசனத்தை வாசிக்கணும். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மரிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறக்காமல் தாரும். மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியே எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். புரிஞ்சவங்க ஆமென் சொல்வீங்க. ஹல்லேலூயா. அந்த 2 மனு அதுக்கு முந்தின 6வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. பொய்யை என்னை விட்டு மாற்றுங்க. அது என்ன பொய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டுறாதீங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். கடந்த நாளில் பாலஸ் சொல்கிற ஒரு போதகர் திருநெல்வேலியில் மன்னார்பேட்டையில் மரித்து போனாங்க. அவங்கள குறித்து அநேக சாட்சி சொன்னதை நான் 1-2 காரியங்களை கவனித்தேன். அதிகமாக அவருடைய பிரசங்கத்தில் சொல்கிற ஒரு வேர்டு என்ன தெரியுமா? எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். ஆமென். நம்ம ஃபிட் பண்ணாததை மனுஷன் ஃபிட் பண்ணி செயல்படுகிற அனுபவத்தை ஒன்றா சொல்லுவார். எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங். நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணுறதுக்கு வேதத்தில் எந்த இடத்துல ஆதாரமே இல்லை. வசனத்துக்கு கூட, நம்முடைய வசனத்தை கூட்டுறதுக்கு கூட ஆதாரம் கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கூட்டினால் வேதத்தினோட வாதி கர்த்தர் என்ன செய்வாராம்? கூட்டுவார். நீ பொய்யனாவாய். நீ பொய்யனா மாறுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை தரித்திரனா நீ மாறி இருக்கலாம், இல்லை ஐஸ்வரனா நீ மாறி இருந்தா கூட வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, தேவனை விட்டு தூரம் போகிறதுக்கு அது வழிவகுக்கும். ஆமென். தரித்திரனா நீ மாறிட்டனா மற்றவர்களிடத்தில் திருட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஐஸ்வரனா மாறிட்டானா பரிபூர்ணம் அடைந்து தேவனை விட்டு தூரம் போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆமென். அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் நடுத்தரமாய் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்களில் போதும் என்ற மனிதனுடைய கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். புரிஞ்சவங்க மட்டும் கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தந்தவைகளில் எனக்கு போதும், இது நிறைவாக கர்த்தர் தந்திருக்கிறார், இதில் கர்த்தர் என்னை நிறைவாக ஆஸ்வதிச்சிருக்கிறார், இதில் நான் சந்தோஷமாக இருப்பேன், இதில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன். சத்துரு என்னை வஞ்சிக்கப்படாதபடிக்கு நான் இடம் கொடுக்காத பாதுகாப்புவாசிகளாக இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், மகிமைக்கு பங்காளிகளாய் மாறுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளால தேவன் நம்மை விசாரிக்கிறார் ஒரு உணர்வு, ஒரு இருதயம் யாருக்குள்ளால இருக்குதோ அவளுக்குள்ளால கர்த்தர் அந்த இருதயத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா.
வேதம் தெளிவாக சொல்லுது, நம்ம ஒரே ஒரு காரியத்தை குறித்து தான் நம்ம கவலைப்படணும். எதை குறித்து தெரியுமா? நம்முடைய ரட்சிப்பை குறித்து மாத்திரம்தான் கவலைப்படணும். ஆமென். கடைசி மூச்சு வரையிலும் நாம் விழுந்துடக்கூடாதப்பா. கடைசி மூச்சு வரையிலும் உம்மை விட்டு நான் தூரம் போயிடக்கூடாது. இப்படி விசுவாசத்தோடு ஆண்ட சமயத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளை தான் ஆமென் அந்த ரட்சிப்புக்குள்ளால கர்த்தர் நம்மை வழி நடத்துவார். ஆமென். வேத தெளிவாக சொல்லுது பாருங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. சாட்சி கொடுக்கிறதுமாக இருக்கிற இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால், ஆமென், ஹல்லேலூயா. ரட்சிப்பு பூர்ணப்படலைன்னா, ரட்சிப்பு 99% நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னாலும் தேவனுடைய சமூகத்தில் நம்ம போக முடியாது. ஆமென். 99% நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஒரே ஒரு பகுதியில் நான் தோல்வி அடைந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியாது. ஆமென். 12 சீஷர்கள் இருந்தாங்க. 12 சீஷர்களிலும் கடைசி நிமிடத்தில் தன்னை ரட்சிப்பை இழந்து போன யூதாசை போல நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆமென். எல்லா சிங்காசனத்தை பெற்றிருந்தா, பரலோக தேவனுடைய நியாயஸ்தானத்தில் சிங்காசனத்தை பெற்றிருந்தா, தேவனுடைய சமூகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றிருந்த யூதாஸ் காரியோத் தன்னுடைய வாழ்க்கையை கடைசி நிமிடத்தில் அவனை இழந்து போனது போல நாம் இழந்து போகாதபடிக்கு நம்மை பாதுகாத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்க கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு, ரட்சிப்பை குறித்து கவலையற்ற, ஐயோ நான் பாவம் செய்யக்கூடாது, நான் தேவனை விட்டு தூரம் போயிடக்கூடாது, தேவன் எனக்கு தந்திருக்க ஆவிக்குரிய ஜீவத்தில் பொறுப்பில் நான் தேவனை விட்டு தூரம் போயிடக்கூடாது, கடைசி வரையில் நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று யாரெல்லாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கிறார்களோ அவங்க பாக்கியசாலிகள். ஆமென். அவங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன? வாசிங்க பார்க்கல. ரோமர் எழுதின நிருபம் 15வது வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். வசனத்தை எடுத்துக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். எல்லாரும் இந்த வசனத்தை வாசிக்கணும்னு நான் விரும்புகிறேன். ரோமர் எழுதின நிருபம் 15வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். எடுத்தவங்க எல்லாரும் சேர்ந்து வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட ஆவில பலன் கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் பலப்படும் போது எல்லா விதமான சந்தோஷத்தினாலும் சகல விதமான சமாதானத்தினாலும் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. நல்ல கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காது உள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு இவ்வளோ பெரிதான ஆசீர்வாதத்தை, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை, இவ்வளோ பெரிதான மேன்மையை பெற்றிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் கவலையினால ஆமென் தேவனோடு கூட நெருங்க முடியாதபடி ஆமென் உலகத்தில் மரண பயத்தினால ஏற்படுகிற எல்லா விதமான சத்துடைய ஆதிக்கங்களை முறியடித்து ஆமென் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால ஏற்படுகிற தேவனை விட்டு தூரமாக்குகிற எல்லா தீய சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் முறியடித்து எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சகல விதமான சமாதானம், சகல விதமான சந்தோஷத்தினாலும் கர்த்தர் நம்மை நிரப்புகிற. நல்ல மேல கையை தட்டி கர்த்தரை துதிக்க முடிந்தவர்கள் துதித்து கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். கவலைப்பட்டு நாளைக்கு நம்ம என்ன செய்வோம், பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்வோம் என்று சொல்லுகிற இப்படிப்பட்ட இருதயத்தில் இருக்கிற கவலைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். ஆமென். அது வராதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். அதில் முதலாவது சொல்லப்பட அவர் நம்மை விசாரிக்கிறானபடியால் அவர் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. ஹல்லேலூயா. கவலை ஒரு மனுஷக்குள்ள இருந்தால் ஒடுக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையில் மனுஷனை எழும்பவே விடாது. ஆமென். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ள பலனடை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் பலனடைந்து ஆவில பலன் கொள்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன சொல்ற பாருங்க, அந்த 1 பேதுரு 5வது அதிகாரம்
8வது வசனத்தின் முதல் பகுதியை வாசிங்க பார்க்கலாம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஆமென். தேவன் நமக்கு ஆவியை கொடாமல், கையை நல்லா தட்டி, பலமும் கொடுக்கிறார். தேவன் நமக்கு பலமும் அன்பும். இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளால ஒரு தெளிந்த புத்தி இருக்கும். ஆமென். இதை குறித்து ஒரு சில காரியங்களை தீமோத்தேயுவுக்கு எழுதின விஷயங்களை குறித்தும், ஆமென், இன்னைக்கு நடைமுறையில் காணப்படுகிற சில முக்கியமான பகுதிகளை குறித்தும் இன்னைக்கு தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். எடுத்தவங்க வாசிங்க. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 11. இந்த பக்கமும் வாசிங்க, இந்த பக்கமும் வாசிங்க. 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. ஒன்று தீமோத்தேயு 2வது அதிகாரம் 10வது வசனம். ஒன்று தீமோத்தேயு 2வது அதிகாரம் 15வது வசனம். இவ்வளவும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. காதுள்ளவன் உடனே எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிடாதீங்க. உங்களுக்கும் ஒரு வார்த்தை இருக்கு. வாசிங்க பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 2வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். கண்காணியானவன், குற்றம் சாட்டப்படாதவனும், ஒரே மனைவியை உடைய புருஷனும், ஜாக்கிரதை உள்ளவனும், தெளிந்த புத்தி உள்ளவனும், யோக்கியம் உள்ளவனும், அந்நியரை உபசரிக்கிறவனும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 2 பக்கத்துலையும் கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. ஹல்லேலூயா. நான் கண்ட ஒரு சத்தியம் என்ன, இந்த தெளிந்த புத்தி, பிசாசானவன் புத்தியை தான் அநேகருடைய வாழ்க்கையில் கட்டி வைத்திருக்கிறான். லேகியோன் பிசாசு பிடித்த மனுஷன் தன்னோட புத்தி கட்டப்பட்டிருந்ததுனால அவன் போகிறேன். நான் இந்த வழியிலெல்லாம் பார்ப்பேன் சில இடங்களில். நான் இந்த பேங்குக்கு போகும்போது அங்கே ஒரு பையன் இருப்பான், ஒரு வாலிப பையன். நிறைய பேர் இந்த வழியில் பார்க்கும்போது சுமந்துட்டு போகிறவங்க. இந்த சில நேரங்களில் அவங்க ரொம்ப ஸ்பீடாக வேலை செய்வாங்க. ஆனால் ஒன்றுமே இருக்க பிரயோஜனம் இல்லாத வேலை. ஸ்பீடாக நடப்பாங்க, ஸ்பீடாக பேசுவாங்க, ஸ்பீடாக செயல்படுவாங்க, ஒரு பிரயோஜனம் இல்லை. இது எதனால் வருதுன்னா புத்தி கட்டதுனால வருது. பிரயோஜனம் இல்லாத வேலைகள் செய்கிறதுனால. வேதத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, லேகியோன் பிசாசு பிடித்தவனுடைய புத்தியை பிசாசு கட்டி வைத்திருந்ததுனால அவன் படுக்க கல்லறையில் தான் படுத்திருந்தான். வஸ்திரம் தெரியாதவனாக இருந்தான். தன் மற்றவங்களோடு மிங்கிளாகி போக. இன்னைக்கு பாருங்க, பிள்ளைகள் எல்லாம் தனியாக போய் உட்கார்றாங்கன்னா அவங்களுக்குள்ளால புத்தி கட்டி வச்சிருக்கான் பிசாசானவன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எங்கேயாவது போய் உட்கார்ந்து தனியாக உட்கார்றாங்களா, தனியாக பேசுகிறாங்களா, தனியாக சிரிக்கிறாங்களா, தனியாக காரியங்களை செயல்படுத்துகிறாங்களா, பிசாசானவன் புத்தி கட்டி வைத்திருக்கிறான். தெளிந்த புத்தி இல்லை. எப்போ அந்த பிசாசு அவனை விட்டு போயிடுச்சோ அவன் புத்தி தெளிந்தவனாய், ஹல்லேலூயா, என்ன சொல்லப்பட்டு, புத்தி தெளிந்தவனாய் வஸ்திரம் தரித்து யார் பக்கத்தில் போய் உட்கார்ந்துருந்தானா, இயேசுவின் பக்கத்தில் உட்கார்ந்து. எல்லாரும் அதை கண்டு பாய்ந்தார்கள். இளையகுமாரன் வாழ்க்கை பாருங்க. வீட்டை விட்டு போயிட்டான், அப்பாவை மதிக்காமல் போயிட்டான், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டான். எல்லாம் இழந்து ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது ஒரு நாள் வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, புத்தி தெளிந்தவனாய். ஹல்லேலூயா. புத்தி எப்போ தெளியும் தெரியுமா? மனம் திரும்பும் போது தெளியும். ஆமென். புத்தி எப்போ தெளியும்? தேவனை நோக்கி பார்க்கும்போது தெளியும். ஆமென். புத்தி எப்போ தெளியும்? தேவனோடு கூட நெருங்கி வரும்போது தான் தெரியும் அவன் புத்தி தெளிந்தவன். ஆமென். புத்தி தெளிந்த இடத்துல போய் பேசி பாருங்க,
அவன் சரியான பாதையில் தன்னை ஆயத்தமாக்கி கொள்ளுவான். கையில் தட்ட முடிஞ்சோம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஹல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளால சில புத்தி தெளிவு கட்டாயம் இருக்கணும். ஆமேன், ஹல்லேலூயா. ஒரு துணி கடைக்கு போகிறீங்க. இப்போ 2 நாளுக்கு முன்னால் நானும் ஒரு நாள் துணி கடைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. ஒரு ஒயிட் ட்ரெஸ் எடுக்கணும்னு, எனக்கு ஒரு ஒயிட் சாரி எடுக்கணும்னு நான் போனால், எனக்கு முன்னால் எடுத்து போடுறவங்க என்னை பற்றி தெரிஞ்சவங்கன்னு நான் சொல்லவே முடியாது. ஏன் டேஸ்ட்டை தெரிஞ்சவங்கன்னு சொல்லவே முடியாது. அவங்க எடுத்து போடுற ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? நல்லா பளிங்கா, மினுமினா, முத்து போட்டதா. ஆமாம், பார்க்க அழகாக தான் இருக்கும். ஆமாம், எப்படி இருக்கும்? நல்லா பளிச்சுன்னு பார்க்குறக்கு அழகாக இருக்கும். முதல்ல அவங்க அதுதான் எடுத்து போடுவாங்க. அப்படி தான் எடுத்து போட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த பளிங்கெல்லாம் நமக்கு தேவையில்லை, சும்மா ஒரு சாதாரணமான ஒரு ட்ரெஸ்ஸு, ஒன்றுமே இல்லாமல் சாதாரணமாக இருக்கிறத எடுத்து போடுங்க, அது போதும் அப்படின்னா அவனுக்கு எடுத்து போட தெரிய மாட்டேங்குது. ஆமாம், இன்றைக்குள்ள காலகட்டத்தில் நம்ம டேஸ்ட்டு யாருக்குமே என்ன செய்யலை, தெரியலை. ஆனால் இருக்குது, ட்ரெஸ் இருக்குது, போட தெரியலை. நம்ம என்ன செய்ய முடியும்? அது கிடைக்க வரையிலும் போராடி தான் ஆகணும். கிடைக்க வரையிலும் போராடணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ நம்ம உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதுனால சொல்கிறேன். இதே போல் பளிங்கான நல்ல ட்ரெஸ்ஸையும் போட்டுட்டு பளபளன்னு போட்டுட்டு நான் முன்னால் வந்து நின்னா நீங்கள் என்ன பார்ப்பீங்களா? ட்ரெஸ்ஸை பார்ப்பீங்களா? கத்தோட வார்த்தையை கேட்பீங்களா? கொஞ்சம் ஒரு ட்ரெஸ்ஸு வித்தியாசமாக போட்டுட்டு வந்தாலே மேலே கீழே பார்க்குறதுக்கு நம்ம நேரம் போகாது. ஆமென். நமக்குன்னு ஒரு தெளிவு இருக்கணும், நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு கையில்லாத ட்ரெஸ்ஸு, காலில்லாத ட்ரெஸ்ஸு, ஓட்ட உள்ள ட்ரெஸ்ஸு, இதை தான் முதல்ல கொண்டு போடுவான். ஆமென். நமக்கு ஒரு மன தெளிவு இல்லைன்னா அந்த ஓட்ட ட்ரெஸ்ஸை போட்டு நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் வந்தால் அது எப்படி இருக்கும்? ஹல்லேலூயா. அதுதான் அவர் சொல்கிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. எல்லாத்துக்கும் தெளிவு இருக்கணும். வஸ்திரத்தில் தெளிவு இருக்கணும், பேச்சில் தெளிவு இருக்கணும், நீங்கள் இருக்கிற இடம் தெளிவாக இருக்கணும். லோத்து ஆமென் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகிற ஒரு சூழ்நிலையில் அவன் ஒரு இடத்தை செலக்ட் பண்ணான். அந்த இடம் அவனுக்கு பார்வைக்கு நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அவனோட வாழ்க்கைக்கு அது அழிவுள்ளதாக மாறிடுச்சு. ஹல்லேலூயா. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுது, தூதர்கள் அவனை மலைக்கு ஓடிப்போ, உன் ஜீவன் தப்ப எங்கே போ, மலைக்கு ஓடிப்போ. அவன் என்ன சொன்னான்? ஐயோ அங்கே போகிறது ரொம்ப கஷ்டம், நான் இந்த பக்கத்து பட்டணத்துக்கு நான் போயிடுறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு இப்படி பேசுகிறவங்க தான் இன்னைக்கு உலகத்தில் பயங்கரமாக இருக்காங்க, செயல்பட்டு இருக்கிறாங்க. வேதம் தெளிவாக சொல்லுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்க. தேவனுக்கு அடுத்த காரியங்களில் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வேலைக்கு போனால் நம்ம ஆராதனைக்கு தடையாக இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு வீட்டை நம்ம பார்த்தோன்னா ஆமென் அது ஆராதனைக்கு தடையாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஆராதனைக்கு தடையாக இருக்கிற எதுவும் நம்முடைய வாழ்க்கை அழிவுக்கு நேராக கொண்டு போயிடும் என்பதை மனதில் கொள்கிறவர்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்கள். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது வரையில் நமக்கு அந்த ஞானம் போகலை, அது தெளிவு இல்லை அப்படின்னா இன்னும் நம்ம அந்த நிலைமைக்கு வரல, அந்த அன்புக்குள்ளால வரல, அந்த விசுவாசத்துக்குள்ளால வரல, கர்த்தர் நமக்கு தருகிற ஆசீர்வாதத்துக்குள்ள வரல என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கண்காணியாக இருக்கிறவர் கூட எப்படி இருக்க வேண்டும், ஒரு விசுவாசியாக இருக்கிறவர் எப்படி இருக்க வேண்டும். நம்ம நாட்டா ஊடப்பாவனை எப்போ நான் பிள்ளைகள்கிட்ட சொல்வேன், நம்ம நடமாடும் ஒரு நிருபம். நம்ம போகும்போதே நம்ம வாசிப்பாங்க, இருக்கும்போதும் வாசிப்பாங்க, நம்ம பேச்சில் நம்ம வாசிப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? கோபம் வந்தால் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் நம்ம என்ன செய்வோம், பேசுவோம். அப்போவும் வாசிப்பாங்க. இவங்க யார்? அபிஷேகம் உண்மையாக பெற்ற தேவனுடைய பிள்ளைகள். உண்மையாக அவங்க வாயிலேருந்து நல்ல வார்த்தை தான் வரும். ஆமென். என்னை நீங்கள் முறைச்சி பார்த்தாலும் சரி, எல்லாம் கண்களை மூடி ஒரே ஒரு நிமிஷம் சொல்லுங்கள், நல்லா கையை தட்டி சொல்லுங்கள், ஆண்டவரே எங்கள் நட உட பாவனையில் மன
தெளிவு உள்ளவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு அபிஷேகத்தை தாங்க, உண்மையான ஒரு மன தெளிவை தாங்க, அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. நாங்கள் ஒரு வேறு பிரிக்கப்பட்டவங்க, ஆலயத்துக்கு வரும்போது ஒரு வேறு பிரிக்கப்பட்டவங்க, பரிசுத்த அலங்காரத்தோட தொழுது கொள்ளக்கூடிய, உள்ள பரிசுத்தமாக இருக்கும்னா வெளியில் அது பரிசுத்தத்தை வெளிப்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு அலங்காரத்தை எங்களுக்கு தாங்க. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, நீ நடைய காத்துக்கொள்னு சொல்ற. ஆமே, தேவாலயத்துக்கு நீ வரும்போது உன் நடைய நீ காத்துக்கோ. ஆமேன். சுய இஷ்டத்தின்படி நீ நடக்காத, உன் இஷ்டத்தின்படி நீ செயல்படாத, கர்த்தர் விரும்புகிறதை நீ செயல்படுத்து என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அந்த தெளிந்த புத்தி நமக்கு வேணும். நல்ல ஒரு அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, எல்லாரும் ஒன்று போல செயல்படக்கூடிய, ஒன்று போல அபிஷேகப்படக்கூடிய, எல்லாரும் ஒன்று போல ஜெபிக்கக்கூடிய ஒரு கிருபை தருவாராக. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? ஒரு மன தெளிவு நமக்கு தேவை, அபிஷேகம் நமக்கு தேவை. 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுகிறதுக்கு. ஹல்லேலூயா. அதிக நேரம் ஜெபத்தை கூட்டுறவங்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தவங்க 1 மணி நேரமாக நீங்கள் மாற்றினீங்கன்னா நீங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்ந்தவங்க. ஹல்லேலூயா. 1 மணி நேரம் ஜெபிக்கிறவங்க 2 மணி நேரம் ஜெபிப்பதுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்ந்தவங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன வார்த்தை புரிஞ்சுதுன்னு சொல்கிறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜபத்தில் முன்னேறி செல்கிறவங்களுக்கு புத்தி கர்த்தர் தெளிய பண்ணுவார், ஜாக்கிரதையாக இருக்க வைப்பார். ஒரு முறை கூட அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிங்க. எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து ஜபம் பண்ணுகிறதுக்கு. நான் இதுவரை கண்ட ஒரு சத்தியம், ஜபம் பண்ணாமல் அடுத்த கட்டம் நமக்கு இல்லவே இல்லை ஆவிக்குரிய ஜீவியத்தில். ஆமென். ஜபிக்காம அடுத்த கட்டம் நமக்கு இல்லவே இல்லை. ஆனால் நான் ஒரே ஒரு காரியம் சொல்வேன், ஜபிக்காம தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகலான்னு நினைக்கிறா எந்த ஆத்துமாவும் நம்ம ஏமாற்றப்படுகிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆமென். இந்த வார்த்தையை நான் திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம், வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. யாரெல்லாம் முழங்கால் நிற்க ஆயத்தமாக இருக்கீங்களோ அவங்களெல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நேராக கர்த்தர் வழி நடத்த விரும்புகிறார். ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிற தேவனுடைய பிள்ளைகள், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலனை அவன் அவனுக்கு கொடுக்கும்படி அவர் வந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவருடைய வருகை குறித்து பேசப்படுகிற இந்த நேரத்தில் யாரெல்லாம் கர்த்தர் சமூகத்தில் ஆயத்தமாக இருக்கீங்களோ அவங்கெல்லாம் பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகள் மற்ற ஜனங்களுக்கும் புறஜாதி மக்களுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் வித்தியாசமாய் செயல்பட வேண்டியவர்கள், நம்ம நடந்து காட்ட வேண்டிய முன்மாதிரியாக இருக்க வேண்டியவர்கள். நம்மளை பார்த்து அநேக ஜனங்கள் தேவனுடைய சமூகத்தில் ஓடி வர கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 2வது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். 3வது அதில் என்ன சொல்லப்பட்டிருப்பாருங்க? 8வது வசனத்தினுடைய 2வது பகுதி, விழித்திருங்கள். ஆமென். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? விழித்திருங்கள். முதலாவது அது சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, அவர் உங்களை விசாரிக்கிற ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்பர் 2, தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள். நம்பர் 3, விழித்திருங்கள். யார் விழித்திருக்கணும்? ஆமென். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் பாருங்க, சொல்லப்போனால் நிறைய சொல்லலாம். சுவிசேஷம் 24வது அதிகாரம் 42வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம். இன்ன நாளிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். லூக்கா 21:36 வாசிங்க பார்க்கலாம். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்காக எண்ணப்படுவதற்கு எப்போதும், ஆமென், எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஹல்லேலூயா. எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளால் ஜெபிக்க முடியும். ஆமென். ஒரு
சங்கீத பகுதியில் இப்படி சொல்லிடுங்க, வானத்துக்கு ஏறினாலும் அவர் அங்கே இருக்கிறார், பூமியில் படுக்க போட்டாலும் அவர் அங்கே இருக்கிறார். இன்றைக்கி தண்ணிக்குள்ளால் பயங்கரமாக கட்டி அவரோட வருகையில் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சுரங்க பாதையை உள்ளே வச்சு எல்லா வசதிகளையும் செய்து அவங்க உள்ளே உட்காந்துருக்காங்க. அவரோட வருகையில் இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? போவாங்களா போக மாட்டாங்களா? இவங்களுக்கு மரணம் வருமா வராதா? மேலே பறந்து போகிறவங்களுக்கு என்ன வேணாலும் என்ன செய்யலாம், நடக்கலாம். நான் ஒருவர் சாட்சி சொன்னதை நான் கேட்டேன். ஒரு முறை அவருடைய ஃப்ளைட் போகிறதுக்காக கிளம்பி கொண்டு இருக்கும்போது வருகிற டிரைவர் வர்ற லேட் ஆயிடுச்சான். லேட் ஆனோடனே அவர் அந்த டிரைவரை ரொம்ப தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி திட்டியிருக்கிறார். சரி நம்ம போய் சேர்த்துடலாம், நான் அவங்கள போய் சேர்த்துருவேன், கரெக்டான டைமில் போய் சேர்த்துருவேன் அப்படின்னு சொன்னோடனே கிளம்பி போயாச்சு. காரில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு காரு வீல் பஞ்சர் ஆகிட்டு. இவருக்கு என்ன பண்ணுன்னே தெரியல, வீல் பஞ்சர் ஆயிடுச்சு, அதிலும் இன்னும் டைம் எடுத்துரும். அதனால் இவர் அந்த காரை விட்டுட்டு பைக்கில் அவரோட திங்ஸை எடுத்து வச்சுட்டு ஏதோ ஒருவரை பிடித்து அவர் பைக்கில் அங்கே போய் சேர்ந்துட்டார். போய் சேர்ந்தாச்சு, ஃப்ளைட்டை பிடிச்சாச்சு. ஃப்ளைட்டை பிடிச்சா ஃப்ளைட் மேலே ஏறிட்டு இருக்கும்போது பறந்துட்டு இருக்கும்போது திடீர்னு சொல்கிறாங்களாம், நீங்கள் எல்லாருமே பெல்ட் போட்டுருங்க, உங்களுடைய பேராசூட் இதை நீங்கள் மாட்டிடுங்க, ஃப்ளைட்டில் ஏதோ பிரச்சனையாக இருக்குது, அதனால் இது எப்போ என்னவோ நடக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மனுஷன் அப்போந்தான் புத்தி தெளிஞ்சு சொல்கிறாராம், ஐயையோ தேவன் என் மேலே அன்பு வச்சுட்டு எவ்வளோ தடுத்து நிறுத்தி பார்த்தாரு, நான் தான் என்னுடைய சொந்த புயத்தினால நான் இப்படி வந்துட்டேன், இனி எனக்கு மரணம்தான் என்ன செய்ய போகுது, நேரிட போகுது அப்படின்னு சொன்னாங்க. தேவன் நம்ம மேல் வச்சிருக்கிற அன்பை நிறைய பேரால் புரிந்து கொள்ள முடிகிறதில்ல, நம்ம நடத்துகிறவங்கள புரிந்து கொள்ள முடிகிறதில்ல. நீ நான் எத்தனை பேரால் அதை புரிந்து கொள்ள முடிகிறீங்களோ அவங்கெல்லாம் பாக்கியசாலிகள். ஆமென். சில நேரங்களெல்லாம் நான் கவனிச்சிருக்கிறேன், லேட்டாக கர்த்தர் சில நேரங்களை கொண்டு போய் நிறுத்துவார், சரியான நேரமாக இருக்கும். ஆமென். நமக்கு தெரியாது, ஆனால் அவசரப்பட்டு நம்ம போகிறோம் அப்படின்னா அதில் ஏதோ ஒரு ஆபத்து இருக்குது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் கர்த்தர் நமக்கு சில நேரங்களில் விழித்திருக்க வைக்கிற எதுக்காக தெரியுமா? அவட வருகிறது வரையிலும் ஆபத்து நேரிடாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள, வழுவி போகாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாக இருக்கும்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி என்ன செய்யுங்க, விழித்திருங்க. எந்த இடத்துல பாருங்க ஜெபத்தை முக்கியப்படுத்தி. நான் நேற்று தினத்தில் தியானிக்கும் போது நான் கண்டு கொண்ட ஒரே ஒரு சத்தியம், ஆமென், நீங்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்றால், விசாரிக்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், நம்முடைய பாரங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் இறக்கி வைக்கப்பட வேண்டும் என்றால் ஜெபம் முக்கியம். ஆமென். தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றால் ஜெபம் முக்கியம். மூன்றாவது பாருங்க, விழித்திருக்க வேண்டும் என்றாலும் ஜெபம் முக்கியம். ஹல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் அதனுடைய 41வது வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து, உங்க பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. முகத்தை பார்த்து சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க, முகத்தை பார்த்து சொல்லுங்க, சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அது நடுராத்திரியாக இருக்கலாம், ஆமென், பகல் காலமாக இருக்கலாம், ஆமென், நடு வெயிலாக இருக்கிற நேரமாக இருக்கலாம், எந்த நேரமானாலும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக காணப்பட கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஆமென். சில நேரங்களில் தேவன் சோதனை வர்றதுக்கு முன்னாலே கர்த்தர் எச்சரிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சில காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தும் போது ஆமென் உடனே உட்கார்ந்துருவேன் தேவ சமூகத்தில். ஏன்னா இது நடக்கக்கூடாது. சில நேரங்களில் சின்ன பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கும் போது சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தும் போதும் அசால்ட்டாக நான் நினைக்கிறது இல்லை. தேவ சமூகத்தில் உடனே அதுக்காக பொறுப்படுத்தி நாங்கள் ஜெபம் போடும்போது கர்த்தர் அது இல்லாமல் ஆக்கிடுவார். ஆமென். சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோதனை வர்றதுக்கு முன்னால் ஜெயிக்கிறவங்க ரொம்ப பாக்கியவான்கள். ஆமென். சோதனை நிச்சயமாக வரும், எல்லாரும் தேடி வரும். வேதத்தில் சொல்லுவோம், அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நிலைமையில சோதனை தேடி வரும். ஆனால் ஜெபிக்கிறவங்க அதை ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஆமென்.
ஹல்லேலூயா. போதாது. ஹல்லேலூயா. இது நடைமுறைப்படுத்துகிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். நான்காவது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். அதில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 8வது வசனத்தினுடைய பின்பகுதி. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித்தன. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் இந்த வார்த்தையை எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். 1 பேதுரு 5வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ விசுவாசத்தில் யாரெல்லாம் நான் உண்மையை சொல்கிறேன், 100க்கு 100 நான் சொல்கிறேன், விசுவாச வார்த்தைக்கு முன்னால் சாத்தானால் நிற்கவே முடியாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமாம். விசுவாச வார்த்தை சொல்லி பாருங்க, அதுக்கு முன்னால் எந்த சத்துருவும் நிற்க முடியாது, பலகீனம் நிற்க முடியாது, பிரச்சனை நிற்க முடியாது. நிச்சயமாக அதை ஜெயிக்க கர்த்தர் பலன் கொடுக்கிறார். ஆமென். இப்போ விசுவாசத்தில் உறுதியாக இருந்து ஆமென் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். ஆமென். அநேக நேரங்களில் நான் கண்டு கொண்ட ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? ஆமென். விசுவாச வார்த்தை சொல்லும் போதே நம்ம விட்டு ஒரு பாரம் நம்ம விட்டு அகன்று போகிறத எத்தனையோ நாட்கள் உணர்ந்துருக்கிறேன். விசுவாச வார்த்தையை சொல்லி பாருங்க. ஆனால் அநேகருக்கு அந்த விசுவாச வார்த்தை சொல்றதுக்கு தெரியல. அவிசுவாசமான வார்த்தை ஈஸியாக வந்துடும். விசுவாச வார்த்தை வாயிலிருந்து வருவது, அவரை நம்பி ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க, கர்த்தர் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வாராம். இன்னைக்கு சாத்தான் எதில் குறி வச்சிருக்கிறான் தெரியுமா? ஆராதனை, அவனுக்கு ஆராதனை செலுத்துவதற்கு, அவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு, அவனுக்கு நேரங்களை எடுப்பதற்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறான். ஆனால் ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவன் ஒருவருக்கு தான் நான் ஆராதனை செலுத்துவேன். ஆமென். யோசுவா சொல்லும்போது சொல்கிறார், நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்பான். இன்னைக்கு இந்த பாருங்க, நீங்கள் எவ்வளோ ஓடுறீங்களோ, உருளிங்களோ, நடக்கிறீங்களோ, இந்த ஆராதனை முதல் பகுதியிலிருந்து கடைசி பகுதி வரையிலும் யார் ஓடி போய் அதை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. அவங்களுக்குள்ளால ஒரு தேவ பக்தி இருக்கும், அவங்களுக்குள்ளால ஜெயிக்கிற ஒரு ஜெயம் இருக்கும். ஆமென். முதல் ஜபத்துக்கு முன்னாலே முழங்கால் படி எடுக்கிறவங்க கடைசி ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிற வரையிலும் நிற்கிறவங்க 100க்கு 100 அந்த முழு இருதயத்தோடு கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளால் சாத்தானால் எதுவுமே செய்ய முடியாது. ஆமென். அவனுக்குன்னு கொஞ்சம் நேரத்தை எடுக்க வைக்கிறதுக்கு சத்துரு எடுக்கிற ஆயுதங்களை முறியடிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம ஆத்துமாவுக்கு நாம் தான் உத்தரவாதி. இன்னைக்கு ஆண்டு சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டோட வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, விசுவாசத்தில் உறுதியாக இருந்து சாத்தானுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்கள். ஆமென். அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போயிடுவான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல எத்தனையோ பேருக்கு மத்தியில் சாத்தான் வந்து மெதுவாக நுழைஞ்சு இருந்துட்டு வேலை செய்துட்டே இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? உங்களை ஆராதிக்க விடாமல், உங்களை சிந்தனை வேறு விதமாக திசை திருப்பி, பாட விடாமல், கைத்தட்ட விடாமல், அவரை போற்ற விடாமல், கர்த்தரை உயர்த்த முடியாமல், ஏதாவது ஒரு சிந்தனைகளை கொண்டு வந்து போராடுகிற சாத்தானுடைய சிந்தனைகள் எல்லாம் விரட்டி அடிக்க கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாவற்றுக்கும் ஒரே ஒரு தீர்வு தான் ஜபம். ஆமென். ஜெபிக்கிறவங்களால் மட்டும்தான் விசுவாசத்தில் உறுதியாக இருக்க முடியும். ஜெபிக்கிறவங்களால் மட்டும்தான் பிசாசை துரத்த முடியும். ஜெபிக்கிறவங்களால் மட்டும்தான் விழித்திருக்க முடியும். ஜெபிக்கிறவங்களால் மட்டும்தான் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க முடியும். ஜெபிக்கிறவங்களால் மட்டும்தான் பாரத்தை தேவ சமூகத்தில் இறக்கி வைக்க முடியும். இன்றைக்கி எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் ஜெபிக்கிறவனா என்னை மாற்றுங்க, உறுதியாக இருக்க எனக்கு கிருபை தாங்க, மற்ற ஜனங்களைப் போல அல்ல, தெளிந்த புத்தி உள்ளவர்களா என்னுடைய நட உட பாவனையில் ஆமென் எல்லா வீட்டிலையும் கர்த்தருக்கு முன்பாக முன்மாதிரியாக இருக்க கர்த்தர் எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்கிறவங்க மட்டும்